அந்த சத்தம், அந்த ஹார்ட் பீட், அதை கேட்கும் போது எனக்குள்ள, என் மனசுக்குள்ள ஏன் ஹார்ட் பீட்டோட சேர்ந்து அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டும் ஒரே மாதிரி துடிச்சுது. நானும் அந்த குழந்தையும் வேற வேற இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். மகேஷ். ஆமா மித்ரா, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அந்த குழந்தைய கிட்ட பேசுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி என்னால அந்த குழந்தைய நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது மித்ரா. திரும்ப திரும்ப அந்த சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அந்த சத்தம் கேட்கலன்னா ஏதோ திருவிழாவில் குழந்தைய தொலைச்ச மாதிரி எனக்கு பதட்டமா படபடன்னு இருக்கு மித்ரா. அத சொல்ல தெரியல. இப்ப கூட தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த ஹார்ட் பீட் லப்டப் லப்டப் லப்டப்னு ஒரே மாதிரி மெலிசா ஆரம்பிச்சு சத்தமா என்ன பார்த்து கைய நீட்டி புடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி. மகேஷ், போத நிறுத்து. என்ன மித்ரா, நீ எப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா மகேஷ்? ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க மகேஷ். இல்ல மித்ரா, அந்த குழந்தை என் கூட கனெக்ட் ஆகுது. நோ மகேஷ், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு காலத்துல நீ ஆனந்திய லவ் பண்ணிருக்க. அவ உன் மனசுல இருந்திருக்கா. அப்போ அவ கூட வாழ்றத பத்தி உனக்கு கனவுகளும் ஆசைகளும் இருந்திருக்கலாம். இப்போ அவ வயித்துல இருக்கிற குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டதும் அந்த பழைய ஞாபகங்கள் ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். அவ்வளவுதான் மகேஷ். ஆனா மித்ரா, மகேஷ் ப்ளீஸ், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த கனெக்டும் கிடையாது. உன் மனசுல இருக்கிற எண்ணங்கள்லாம் கனவு மாதிரி உன்னை சுத்தி சுத்தி வரும். நீ அந்த சத்தத்தை கேட்டு டிஸ்டர்ப் ஆயிருக்க மகேஷ், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிக்காம நீ இன்னும் ஆழமா அதுக்குள்ளேயே போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க மகேஷ். இது நல்லதில்ல மகேஷ். இது உனக்கு, ஆனந்திக்கு, அன்புக்கு, இது யாருக்குமே நல்லது கிடையாது. Try to come out of this. மகேஷ், நீ இதுல இருந்து வெளியில வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். ஆனா நீ இதுல இருந்து வெளியில வந்துதான் ஆகணும். மகேஷ், மகேஷ், மகேஷ். ஐயோ, ஆனந்தியோட வயித்துல வளர்ற குழந்தை இவனோட தானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானே.